ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் இட்லி வடை சாம்பார். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புது நேம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா, ஒரே குழம்பு தாங்க, ஆனால் அதை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு கடையிலலாம் கொடுக்குற மாதிரி ரெண்டாவது குழம்பு எவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்கன்னு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் குழம்பு எப்படி இருக்கும்னா, நம்ம கொங்கு புரோட்டா ஸ்டைல் குழம்பு மாதிரியே இருக்கும். நிறைய பேர் அந்த குழம்பு எப்படிடா வைக்கிறாங்க, அந்த கடம் பக்கம் போனாவே மணக்குதுன்னு யோசிப்பீங்க. அந்த குழம்பு மாதிரியே தான் இருக்கும் இந்த குழம்பும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம். நல்ல கோழியை மஞ்சள் போட்டு கழுவிட்டு ஃபஸ்ட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு முறுமுறுப்பாக வரதுக்காக, நல்ல பைண்டிங் வரதுக்காக கொஞ்சம் மைதா, அப்புறம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, கொஞ்சம் லெமன், தயிரெலாம் விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி ஒரு அரை மணிக்கு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு ஆனியன் தக்காளி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு ஆனியன், அப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு அரை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த பேஸ்ட் ரெடி. இப்போ அடுப்பு வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் அந்த பே லீஃப் 2, சின்ன ஜீரகம், ஒரு ஜாதிபத்திரி, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் நஸ், இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு மணம் வந்தோன்னா 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக நறுக்கி அதையும் போட்டுருங்க. கூட 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் புதினா இலையும், நல்லா வாசனையாக இருக்கும் குருமா, அதுக்காக நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது மீதி இருக்கிற அந்த 1.5 தக்காளி, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நான் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இப்போயே ஆல்மோஸ்ட் வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து அதையும் உள்ளே ஊற்றிடலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்து நல்லா இப்போ சுருண்டு வணங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. இதுதான் ரொம்ப மெயின். இது நிறையா பேர் வீட்டில் இருக்காது. இது பட்டையோட பவுடர். இதை நீங்கள் கொஞ்சம் போல் அரைச்சி கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்த உடனே இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே அதை வணக்கி விட்டுருங்க. எப்பவுமே மசாலா வணங்குறப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் போடலாம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் இந்த குருமா வச்சுக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 கிலோ கறி போட்டுட்டு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இது இந்த மசாலா பேஸ்ட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் அது என்னன்னு எனக்கு தெரியல, கடல் பாசி, அப்புறம் புதினா, கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது சிக்கன் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. நல்லா கறி ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ 1 செம்பு தண்ணி, அப்படின்னா ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 3 விசில்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். நல்ல குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இந்த குழம்பு திக்காக்கிறதுக்காக நம்மளோட கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது நல்லா கலந்து விட்டுருங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு விசில் விடுறேன். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம குழம்பு இப்படி தான் இருக்குது. குழம்போட டெக்ஸ்சரை லைட்டாக மாற்றுறதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பேஸ்ட், இது எப்படி பண்ணுறதுன்னு முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருந்தேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்ஸ் எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சில்லி சிக்கன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டில் வித்தியாசமாக தான் இருக்கும். நமக்கு அப்படி தான் வேணும். இப்போ நம்ம எல்லா சிக்கன்ஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குழம்பு வச்சு ரெண்டாவது டிஷ் என்னென்னா இதுதான். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. அப்புறம் ஃப்ரை பண்ண நம்ம சிக்கன்ஸ் எடுத்து உள்ளே போட்டுருங்க.
இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இது கூட மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சக்தியிலேருந்து கண்ட்ரி சிக்கன் கிரேவி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும், அதே சக்தியில் இருந்துட்டு சிக்கன் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர், அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற நம்ம கார்ன்ஃப்ளவர் வாட்டரை எடுத்து நம்ம சிக்கன் குருமாவில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 கொதி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குருமா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா நம்ம கொங்கு புரோட்டா ஸ்டைல் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த சிக்கன் குருமாலேருந்து 1 கப் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த பக்கம் வறுத்துட்ருக்கோம்ல, இந்த சிக்கனோட அந்த 1 கப் சிக்கன் குருமாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் குருமாவோட டெக்ஸ்சரை கொஞ்சமாக மாற்றுறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஆட் பண்ண கார்ன்ஃப்ளவர் வாட்டர், இந்த குருமாவில் இருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டர் எல்லாம் சேர்ந்து டெக்ஸ்சரை ஒரு மாதிரி க்ரீமியாக மாற்றிடும். இப்போ நம்ம கடைகளில் இது டிஃப்ரெண்ட்டான குழம்புன்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரோ இல்லை ப்ரௌன் கலர் ஃபுட் கலரோ ஆட் பண்ணுவாங்க. நம்ம என்னமோ இந்த குழம்பு வேறு குழம்பு தானோ, கலர் வேறு மாதிரி இருக்குது, டெக்ஸ்சர் கூட மாறி இருக்கே, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிக்கன் எல்லாம் பொரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு தனியாக பே பண்ணி வேறு சாப்பிட்டு வருவோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, புரோட்டா, வீச்சுன்னு எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ வர சிம்பிளி குக்குங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலிஸ் கூடயோ ஷேர் பண்ணுங்கள்.